ஒரு உதாரணத்துக்கு நாங்க சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது வந்து ஒரு எக்ஸாமுக்கு நாங்க போயிட்டு இருக்கிற வழியில வந்து ஒரு 3 ரெட் கலர் காரை பார்த்தோம்னா இன்னைக்கு நான் வந்து கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய பிள்ளைத்தனமா வந்து நம்ம அதை நினைச்சிருப்போம். அப்போ ஒருவேளை நம்ம ஒரு 3 ரெட் கலர் காரை பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு விசுவாசத்தின் ஒரு ஊக்குதலா இருக்கும் நமக்கு ஸ்கூல் படிக்கிற நேரத்துல. அத போலதான் ஒரு சிலரும் வந்து இன்றைய காலத்துல வந்து அப்படியேதான் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறாங்க. ஏதாவது சிறுபிள்ளைத்தனமா கர்த்தர் உன்னை விசுவாசிக்க சொன்னா அதுக்குண்டானதான ஏதாவது ஒரு கேரண்டியை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இது என்னுடைய வாழ்க்கையில இப்போ நான் நடக்குமே ஆனால் நான் அப்போ வந்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் அப்போ நம்புறேன், இது கர்த்தரிடத்துல இருந்து தான் வந்திருக்கிறது என்று சொல்லி நான் அப்ப நம்புறேன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. God doesn't give you blueprint, but he gives his voice. If you don't listen to that whisper, you will miss the wonder.